மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி நினைச்சது இந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை கண்டபடி பேசுறாங்க. ஆனா அன்னபுண்ணியமால அதை தாங்கிக்கவே முடியல. என் பொண்ணு மேல யாராவது திருட்டு பள்ளி போட்டீங்கன்னா அதை நான் கேட்காம இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்காக கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன். அவங்களை நான் சும்மாவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியம்மா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா இதனால விஜய் ரொம்பவே கோவப்படுறாருங்க. ஏன்னா அன்னபுண்ணியம்மா விஜயை தான் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக விஜய் பார்த்தனா இங்க பாருங்க, உங்களுக்கு பெரியவங்க அப்படின்றதுனால இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா அந்த மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற, இந்த வீட்டுல உங்களால இருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்பவே கடுமையான வார்த்தைகளால நம்ம அன்னபுண்ணியம்மாவை பேசுறாங்க. அன்னபுண்ணியம்மாவில இதை தாங்கிக்கவே முடியல. மாப்பிள்ளை விஜய் தம்பி, நீங்களா அப்படி பேசுறீங்க? மல்லியே நீங்க நம்பலைங்களா? இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருந்தா ₹1 அவ ஆசைப்பட்டிருக்க மாட்டான். ஆனா இப்போ ₹1,00,000 பணத்தை அவதான் எடுத்தான்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவதான் அந்த அக்கௌண்டே ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இல்ல தம்பி, அதையெல்லாம் விட்டுட்டு அவன் மேல பழிய போட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. ஆனா விஜய் பார்த்தனா ரொம்பவே கோவமா பேசிட்டு போயிடுறாருங்க. உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதா இங்க பார்த்து கொடி, வீட்டுல இனிமே எந்த இடத்துல எந்த பணம் இருக்கு, எந்த அக்கௌண்ட், எந்த கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அலசி ஆராய்வாங்க. எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்து பூட்டி வச்சுக்கோ, இல்லையாட்டி வீட்டுல எல்லாமே காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. மல்லியால இதை ஏத்துக்கவே முடியலங்க. உடனே அன்னபுண்ணி பார்த்தனா மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாதமா, செய்யறவங்க திருட்டுத்தனத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியான காலம் வரும்போது அவங்களா வசமா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா மல்லியை கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேருக்கு சந்தோஷங்க கை குலுக்கிக்கிறாங்க. ராஜிமா நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரி பார்த்தனா ரஞ்சு என்னடே நினைச்சிட்டு இருக்க, அன்னைக்கு என்னமோ பேசினேன், போதும் பொண்ணு பாட்டி இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ அதை தான் நீங்களும் செய்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யமாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த ராஜ்யமா ஒரு பிளான் போட்டுனா அதை பக்காவா செய்யாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டான், இதுதான் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி அவங்கள பத்தியே பெருமையா பேசிக்கிறாங்க. ரஞ்சிதாவை பார்த்தனா வேற வழியே இல்லாம ஏதோ இந்த விஷயத்துலதான் எனக்கு சப்போர்ட்டிவா ஒரு விஷயத்த செஞ்சீங்க, பட் ஆனா அதுக்காக எல்லாத்துலயும் நீங்க இதே மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி பார்த்தனா சரி ரஞ்சு, எப்படியோ விஜயோட மனசுல ஒரு பிளாக் மார்க்கை நம்ம ஏற்படுத்திட்டோம். கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒவ்வொரு பணம் காணாம போகும்போதும் மல்லியை பத்தி தான் விஜய் தப்பா நினைப்பான். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல அவள மேல ஒரு திருட்டு பள்ளியை போட்டு வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.